ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி விளாக். ஈவினிங் ஆனாலே ஸ்நாக்ஸ் கிரேவிங் ஸ்டார்ட் ஆயிடும். அதுலேயும் இந்த மழை வர கிளைமேட் மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தம் அவ்வளோதான். நம்மளை ஸ்நாக்ஸ் சைக்கோ பாடாக படுத்தி எடுத்துருவோம். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பருப்பு ஊற போட்டிருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூடவே இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு நல்ல ஒரு டீயுமே வச்சாச்சு. என் சின்ன பையனுக்கு இந்த கீரையெல்லாம் சுத்தமாகவே ஆகாது. அதனால இந்த ஸ்நாக்ஸில் நிறைய முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு காய்கறி கீரை எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சும்மா விட முடியாது. ஏன்னா நம்ம அம்மாவாச்சே. அதனால இந்த மாதிரி நூதன வழி ஒன்று கண்டுபிடிச்சு அது மூலமாக இந்த கீரை காய்கறி எல்லாம் போட்டு கொடுத்தா, ஸ்நாக்ஸில் ஏதாவது போட்டு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவான். கீரை போட்டேன் அப்படிங்கிறதே தெரியாதவனுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நல்லா இந்த வடை சாப்பிட்டான். லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை காய்கறி எல்லாம் கொடுத்து விட்டா போதும், கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே திருப்பி கொண்டு வந்துடுவான். நான் ஈவினிங் டிஃபன் பாக்ஸ் கழுவும் போது அப்படியே எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கூட சாப்பிட்ருக்க மாட்டான். அவங்க இந்த மாதிரி ஏமாத்தினா நாம யாரு? நாமளும் இந்த மாதிரி நூதன வழியில் அவங்கள ஏமாற்றி காய்கறியெல்லாம் சாப்பிட வச்சிருது. உங்கள் வீட்டு சுட்டி குட்டீஸ்கெல்லாம் இந்த பிடிக்காத ஐட்டத்தை சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கும் சொல்லுங்கள். நானும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நல்லா இஞ்சி ஏலக்காயெல்லாம் போட்டு டீ போட்டுட்டு வடையில் முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சண்டே ஈவினிங் எங்கேயும் வெளியிலலாம் போகல, இப்படி தான் என்ஜாய் பண்ணோம். உங்கள் வீக்கெண்டெல்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.